மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளிலும் உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று உம்முடைய கரத்தினால் எங்களை ஆசீர்வித்து வழிநடத்த என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து, மீண்டும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவகரம் தாங்கி பலப்படுத்துவாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு செய்தியை கேட்கப் போகிறோம். என்னவென்றால், நாம் ஆண்டவரோடு கூட ஜீவிக்கின்ற காலங்கள், தேவனோடு இடைப்பட்டு நடக்கிற காலங்களில் நாம் தேவனுக்கு எவ்வளவு உண்மையுமாய் நடக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வேதாகமத்தில் தேவனோடு சஞ்சரித்த பிள்ளைகள் உண்மையில்லாத அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். உதாரணமாக, யூதாஸ்காரியேத்து ஆண்டவரோடு கூட இருந்தவன். பண ஆசை அவனுடைய உள்ளத்தை தட்டி எழுப்பி இந்த உலகத்தின் இரட்சகரையே காட்டிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் வெளிப்பட்டான். அது மாத்திரமல்ல, தேவனோடு சஞ்சரித்த பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாகவே எழும்பி சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள். பேதுரு தன்னுடைய உண்மையை சொன்னால் தானும் மரிக்க வேண்டும் என்று நினைத்து, ஆண்டவரே எனக்கு தெரியாது என்று மறுதளித்து விட்டார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த லோகத்தில் கடவுளையே வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரையே காட்டிக் கொடுத்த பிள்ளைகள் சாதாரண மனிதர்களை விட்டு விடுவார்களா? யோசித்து பார்ப்போம். இந்த குணங்கள் எப்படி மனுஷர் மத்தியிலே உருவாகிறது என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அங்கு 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யா. அப்படி என்றால் பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், பாவத்தை விட்டு திரும்பாத பிள்ளைகள் தேவனால் பிறந்தவர்கள் இல்லையா? அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லையா என்று ஒரு கேள்வி எழுப்பினால், வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் தேவனால் பிறக்கவில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால், இன்றைக்கு ஒரு சம்பவத்தை நாம் வேதாகமத்தில் வாசிக்கப் போகிறோம். அது என்னவென்றால், இங்கு காயின் என்கின்ற ஒரு நபர், பின்பு பிலேயாம் என்கின்ற ஒரு நபர், இவர்கள் இருவருமே தேவனுக்கு உகந்தவர்களாக காணப்படவில்லை. அந்த செய்கை நிமித்தம், அந்த இச்சை நிமித்தம் அவர்கள் தேவனை விட்டு சொற்ப நேரம் சோரம் போய்விட்டார்கள். நாம் தவறு செய்வதற்கு 1 நிமிடம் போதும். அந்த 1 நிமிடத்திலே நாம் எவ்வளவு பெரிய தவறை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்மால் உணர முடியாது. இங்கு வேதாகமத்தில் யூதாவின் புஸ்தகம் 11வது வசனம், யூதாவில் ஒரே அதிகாரம் உண்டு, 11வது வசனம், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயின் வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எகிப்துக்கு பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டுப்போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோரா எதிர்த்து பேசின வார்த்தைகளுக்காக கெட்டுப்போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அன்பு பிள்ளைகளே, பிலேயாம் என்ன தவறு செய்தான்? இங்கு காயின் என்ன தவறு செய்தான்? தவறு செய்துவிட்டு அந்த தவற்றுக்காக என்ன பரிகாரம் தேடினான்? இங்கு ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் 3லிருந்து நாம் 8 வசனங்கள் வரை வாசித்தால், அங்கு காயின் நிலத்தை கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளை காணிக்கையாக கொண்டு வந்தான். 2 காணிக்கைகளும் தேவனுக்கு முன்பாக படைக்கப்பட்டது. 2 பேருமே ஆண்டவருக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு சந்ததியின் முதல் பிள்ளைகள். ஆனால் அவர்கள் இருவருமே தேவ ஆசீர்வாதத்தோடு வளர்க்கப்பட்டவர்கள்தான். ஆனால் மூத்தவன் தன்னுடைய சகோதரனை, இளையவனை கொன்று போடுகிறான். அவனுக்குள் அங்கு வேறு யாரும் இல்லை அவர்கள் வாழ்ந்த பூமியிலே. மனித சஞ்சாரம் அதிகமாக இல்லாத ஒரு இடம். அந்த மனித சஞ்சாரத்திலே அதிகமில்லாத அந்த இடத்திலே, அந்த கூட்டத்திலே எப்படி அவனுக்கென்று அந்த புத்தி வந்தது? தன் சகோதரனை கொல்லக்கூடிய அந்த கொலை உணர்வு எப்படி அவன் உள்ளத்திற்கு வந்தது என்றால், அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவ சமூகத்தில் இவர்கள் இருவருமே காயின் அந்த கொலை உணர்வை பொறாமை கொண்டு கோபப்பட்டு தன்னுடைய சகோதரனை கொண்டான். பிலேயாம் கூலிக்காக கூலி கொடுத்து கூலிக்கு மயங்கி முதலில் வேண்டாம் என்று மறுத்து விடுகிற அவனை ஆசை காட்டி, மோசம் காட்டி, பணத்தை காட்டி அவனை அங்கு பாவத்திற்கு உடன்பட செய்கிறார்கள். எப்படிப்பட்ட குணங்களை உடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது? அவர்கள் கெட்டுப்போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் இந்த அனுபவத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் கெட்டுப்போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்திய வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வு என்னவென்றால், இந்த லோகத்தில் நாம் பார்க்கிற எல்லா மனிதர்களுமே ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்தான். நம்மிலே இன்றைக்கு இனம், மொழி, நிறம், ஜாதி, ஏற்றத்தாழ்வு இவைகளை கொண்டுதான் நமக்குள்ளாக ஒரு போட்டி, பொறாமை உணர்வுகள் எழும்புகிறது. ஆனால் இந்த உணர்வுகள் எல்லாமே நாம் கெட்டுப்போவதற்குத்தான் பயன்படுகிறதே தவிர நன்மைக்காக ஒன்றும் பயன்படுத்துவது மிக மிக குறைவு. இந்த உணர்வுகளை உண்டாக்கியது யார்? தேவனுக்கு விரோதமாக செயல்பட சொல்லி அவனும் ஆண்டவரால் அந்த செயல்பட சொல்லி அந்த உணர்வுகளை தூண்டுகிறவனும் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவன்தான். அவனையும் குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அவனும் ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவருடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்தவன்தான். அப்படிப்பட்ட சொல்லுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் தேவ தயவை பெறாமல் கெட்டுப்போகக்கூடிய அனுபவத்தில் இருப்பார்கள் என்று ஆண்டவர் அவர்களை தனியாக பிரித்து எடுக்கிறார். இன்றைக்கும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உணர்வுகளை நாம் கைக்கொண்டு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி பெற வேண்டும்? 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அங்கு 15வது வசனம் சொல்லுகிறது, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து
பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதித்தின் கூலியை விரும்பி. யார் என்றால், செம்மையான வழியை விட்டு யார் வழி விலகி செல்லுகிறார்களோ அவர்கள் பிலேயாம் நடந்த வழியை பின்பற்றி போன பிள்ளைகள், அநீதித்தின் கூலியை பெற்றவர்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இதை என்னாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், இன்றைக்கு எல்லா சம்பவங்களுக்குமே எல்லா தீர்வுகளுக்குமே ஆணித்தரம் ஆணி வேர் எது என்றால் பொருளாதாரம்தான். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளை சத்துரு தூண்டிவிட்டு அவர்களை இப்படிப்பட்ட பொய்யான அழிந்து போகக்கூடிய குணலட்சணங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார். அவர்களும் அதை கேட்டு வீணான கூலியை பெற்று அங்கே கெட்டுப்போகக்கூடிய அனுபவத்தை இன்றைக்கு உலக மக்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக சொன்ன வார்த்தை பிரமாணங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார், கொலை செய்யாதே என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அது மிகவும் சுலபமாக நடக்கிறது. வாகனத்தை ஏற்றி கொலை செய்கிறார்கள், அல்லது விஷம் கொடுத்து அந்த பிள்ளைகளை மறிக்க செய்கிறார்கள். எத்தனையோ வழிமுறைகளை ரத்தம் சிந்தாத அளவிற்கு கூட இன்றைக்கு கொலை செய்து விடுவதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் எதற்காக என்றால், அடிப்படை ஆணிவேர் எங்கே இருக்கிறது என்றால் பொருளாதாரம், பணம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பணம் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லா தீமைக்கும் வேர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நிகழ்வுகளிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ உணர்வுகளை பெற்று இருந்தாலும், ஆத்மீகத்தில் வாழ்ந்தாலும், பண ஆசை யாரை விட்டது என்று பழமொழி சொல்வோமே, அதை போல இன்றைக்கு இந்த லோகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அந்த தத்துவம், எந்த நிலையிலும் நீங்கள் கூலி பெறுவது வேலைக்கு, நல்ல வேலைக்கு நீங்கள் கூலி செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரவான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன வேலை செய்கிறவன்? பிறருக்கு நன்மை உண்டாகும்படி உண்மையான உத்தமமான வழியிலே பணி செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் நல்ல கூலிக்கு பாத்திரவான்கள். உத்தமம் இல்லாமல், உண்மை இல்லாமல் வேலை செய்கிறவர்கள் கூலிக்கு பாத்திரவான்களாய் அவர்கள் கூலி வேலை செய்கிறார்கள். அந்த கூலி அவர்களுக்கு நன்மையை கொடுக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த கூலி அவர்களுக்கு தீமையைத்தான் கொடுக்கும், அல்லது அழிவை கொடுக்கும். அந்த அழிவிலே அவர்கள் அகப்பட்டு பிற்பாடு தேவ சமூகத்தில் போய் மன்றாடி கேட்டாலும், அந்த இழந்து போன ஒருவேளை உயிர் சேதத்திற்கு என்ன பிரதிபலன் என்றால், அது அவர்கள் ஆண்டவருக்குள் எவ்வளவாய் தண்டிக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு தண்டிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்திய உணர்வு, நாம் வேலை செய்கிறோம், கூலிக்கு பாத்திரவான்கள். ஆனால் நாம் செய்கிற வேலை நல்ல வேலையா, அல்லது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத வேலையா, எதை என்பதை யோசித்து இந்த நாளில் நாம் செய்ய போகிற பணிகளை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு செய்வதற்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். உம்முடைய நீதி நியாயமான வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து அன்றாடம் நாங்கள் பணிக்கு செல்லும் போதெல்லாம் எங்களால் கொடுக்கப்படுகிற பெற்றுக்கொள்ளப் போகிற கூலி நன்மைக்கு ஏதுவான கூலிகளாக, நல்ல உழைப்புக்கேற்ற கூலியாக இருக்க எங்களுக்கு அருள் புரியும். எந்த நிலையிலும் எங்களை கெடுப்பவர்களுக்கு, எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகளுடைய கூலிக்கு நாங்கள் ஆசைப்படாமல், எங்களை நல்லவர்களாகவே இருக்க கூடிய நினைவிலே யார் எங்களை வேலைக்கு அமர்த்துகிறார்களோ அந்த பணிகளை நாங்கள் ஈடுபட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆவியானவர் நீர் தாமே பணி செய்யக்கூடிய எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த நாளை உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஆசீர்வாதத்தோடு கழிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்கு நல்ல கூலியை பெற இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த நல்ல கூலியை பற்றி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.